ஓம் சாந்தி. இன்றைய நாள் இனிய நாளாக, நன்னாளாக, அனைவருக்கும் வெற்றி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். சுய மாற்றத்தின் மூலமே உலக மாற்றம். ஒரு மாணவன் மூலமாக ஆசிரியர் உணர்ந்த சிந்தனைகள் என்ன அப்படின்னு இந்த கதை மூலம் பார்க்கலாம் வாங்க. அவரு ஒரு சமூக அறிவியல் ஆசிரியர். அவர்கிட்ட கொஞ்சம் மாணவர்கள் பாடம் படிச்சாங்க. அதுல ஒரே ஒரு மாணவன் மட்டும் ரொம்ப பின்தங்கிய நிலையில இருந்தான். அந்த மாணவனை எப்படியாச்சும் முன்னேற்றணும்னு ஆசிரியரும் ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தாரு. ஆனா எந்த முயற்சியும் பலனளிக்கல. எப்படி சொல்லி கொடுத்தாலும் அவனால திரும்ப சொல்ல முடியல. அவரும் எப்படியோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு கடைசியில விட்டுட்டாரு. சரி, இந்த பையனுக்கு எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு படிக்கட்டும், நாம அந்த பையனை போட்டு கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படி சொல்லி விட்டுட்டாரு. ஆனா அவனுடைய பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, வந்த ஆசிரியர்கிட்ட சொன்னாங்க, இவனுக்கு வரலாறு புவியியல் பாடம் ரொம்ப வீக்கா இருக்கான், இவனுக்கு கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை டியூஷன் எடுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. சரி, பெற்றோர்கள் வந்து சொன்னாங்களேன்ற மரியாதைக்கோசரம் அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை இந்த மாணவன் வந்து உக்காந்துருக்கான். அவனை பார்த்தவொடனே இவர் நினைக்கிறாரு, இன்னைக்கு பூரா என்ன சொல்லி கொடுத்தாலும் இவன் படிக்க போறதில்ல, ஆனா என்ன செய்யறது, இவனுக்கு ஏதாச்சும் செய்யணுமே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தாரு. அந்த நியூஸ் பேப்பர்ல உலக வரைபடம் வந்திருந்தது. உடனே என்ன செஞ்சாரு, அந்த உலக வரைபடத்தை எடுத்து அப்படியே சுக்கு நூறா கிழிச்சு அவன் கையில கொடுத்துட்டார். இது உலக வரைபடம், இத கரெக்டா இந்த அட்டையில ஒட்டி வை, நான் வெளியே போயிட்டு வர்றேன் அப்படி சொல்லிட்டு ஒரு அட்டை எடுத்து கொடுத்தாரு, கம் எடுத்து கொடுத்தாரு, ஒட்டி வைன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாரு. தன்னுடைய பழைய நண்பனை பார்க்க போயிட்டாரு. போயிட்டு வரும்போது யோசனை பண்ணிக்கிட்டே வராரு, கண்டிப்பா இந்த பையன் உலக வரைபடத்தை ஒட்டி இருக்க மாட்டான், இன்னைக்கு அவனுக்கு நல்ல டோஸ் கொடுக்கணும் அப்படி சொல்லி நினைச்சுக்கிட்டே வராரு. ஆனா அந்த பையன் ரொம்ப சரியா அந்த உலக வரைபடத்தை ஒட்டி வச்சிருந்தான். பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி இந்த பையனால இவ்வளவு அழகா ஒட்ட முடிஞ்சிச்சு, அப்ப இவ்வளவு நாள் நாம தான் இந்த பையனை புரிஞ்சுக்கலையோ, இந்த பையன் புத்திசாலியா தான் இருக்கானோ அப்படி சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்குள்ள தோன்றுச்சு. உடனே அவர் மெதுவா அந்த மாணவனை பார்த்து கேக்குறாரு, எப்படிப்பா, எப்படி இவ்வளவு அழகா இவ்வளவு சரியா உலக வரைபடத்தை ஒட்டி வச்சிருக்கியே, எப்படி உனக்கு தெரிஞ்சது அப்படி சொல்லி கேக்குறாரு. உடனே அவர் என்ன சொன்னாரு, அந்த மாணவன், நீங்க கொடுத்தீங்க இல்லையா அந்த உலக வரைபடம், அந்த உலக வரைபடத்துக்கு பின்னாடி ரஜினிகாந்தோட படம் இருந்தது. ரஜினிகாந்தோட கண்ணு, மூக்கு, வாயி இதெல்லாம் சரியா பொருத்துனே உலக வரைபடம் சரியா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்பதான் அவருக்கு மனசுல தோன்றுச்சு, ஒரு தனி நபரை நம்ம சரி செஞ்சோம் அப்படின்னா உலகம் முழுவதும் கூட சரியாயிடும். ஒரு தனி நபர் சரியாகும் போது அவருடைய குட் வைப்ரேஷன் மூலமா உலகம் முழுவதையும் கூட சரி பண்ணிட முடியுமே அப்படி சொல்லிட்டு அவருடைய சுய சிந்தனை போச்சு. இப்ப இதன் மூலம் பரமாத்மா நமக்கு கூறும் நல்லுரைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பரமாத்மாவின் மகா வாக்கியங்கள், எப்போதும் தன்னிடத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று லட்சியம் வையுங்கள். பிறர் மாறினால்தான் நான் மாறுவேன் என்பது கூடாது. மற்றவர் மாறினாலும் மாறாவிட்டாலும் நான் மாற வேண்டும். சூழ்நிலைக்கு தக்கபடி வளைந்து கொடுப்பதே சொக்க தங்கமாவதாகும். ஒருவர் எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும், பிரச்சனைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், தன்னை மாற்றும் சக்தி இருக்கும் பட்சத்தில் வெற்றிகரமாக செயல்பட முடியும். உலக மாற்றத்திற்கு பொறுப்பேற்கும் முன்பாக சுய மாற்றம் அவசியம். ஒரு வினாடியில் தனது நினைவை மாற்றுங்கள். அதாவது, நான் தேகம் அல்ல, ஆத்மா என்ற உணர்வில் நிலைத்திருந்து பரமாத்மாவை நினைவு செய்யுங்கள். சுய மாற்றத்திற்கு ஆதாரம் ஒளிப்புள்ளி வடிவ ஜோதி சொரூபமான, பிரகாசத்திலும் பிரகாசமான, ஒளியும் சக்தியும் நிறைந்த பரமாத்மாவின் நினைவு ஆகும். சுய மாற்றத்தின் மூலமே உலக மாற்றம். சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி. ஓம் சாந்தி.